உங்களை மாதிரி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் நான் அம்மாவுக்கு செய்கிறதெல்லாம் ஏதோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இதை ஆனந்தமாக செய்கிறேன். எத்தனை பேருக்கு கிடைக்கும் நமக்கு ஊட்டி விட்ட அம்மாவுக்கு நாம ஊட்டி விடுற பாக்கியம்? சொல்லுங்க. ஓ சாரி சாரி சாரி, நான் என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஸ்பேஸே கொடுக்காம. சரி, இப்ப உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். தாத்தா, அப்புறம் ஒய்ஃப், அவ்வளோதான் சார். சின்ன ஃபேமிலி. ஓ, நீங்களும் என்ன மாதிரி தானா? எங்க அம்மாவும் என்ன தனியா தான் இருந்து வளர்த்தாங்க. நமக்குள்ள குவிக் அட்டாச்மெண்ட் வர இதுதான் காரணம். சிங்கிள் மதர் வளர்க்குற பசங்களுக்கு அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம் அதிகம். நீங்களும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏய், என்னாச்சு? ஆர் யூ ஓகே சந்தோஷ்? ஒன்றும் இல்லை சார். சார், அம்மாவுக்கு பசிக்க போகுது, நீங்க போய் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுங்க சார். இல்ல இல்ல பரவாயில்ல, நான் இருந்து பரிமாறிட்டு. சார் பரவாயில்ல சார், நீங்க தானே சார் நம்ம வீடுன்னு சொன்னீங்க. நான் எடுத்து போட்டுக்கிறேன் சார். அம்மா வெயிட் பண்ண வைக்காதீங்க. கூச்சப்படாம எல்லாத்தையும் போட்டுக்கணும். திருப்தியா சாப்பிடணும், சரியா? அதான் அம்மாக்கு பிடிக்கும். ஓகே ஓகே சார். 10 minutes வந்துடுறேன். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, மேல போனா அம்மா ஏன்டா அவர் தனியா விட்டு வந்தேன்னு என்ன திட்ட போறாங்க. நான் வரதுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும். ஓகேவா? சரிங்க சார், நான் வரேன். அம்மா. சார் தூங்கட்டும் சார். அம்மா, சந்தோஷ் கிளம்புறாருமா. பார்த்து. அம்மா நான் கிளம்புறேம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. அடுத்த முறை இங்க வரும்போது ஃபேமிலியோட தான் வரணும். ஃபேமிலியோடனா உனக்கு புதுசா பிறக்க போற குழந்தையோட வரணும். சரியா? சரிங்கம்மா. போயிட்டு வாப்பா. வரேம்மா. நான் சந்தோஷ வழி அனுப்பிச்சிட்டு வந்து நான் உங்களை பெட்ல படுக்க வைக்கிறேன். அது வரைக்கும் இங்கேயே படுத்துக்கோங்க. சரிப்பா. வாங்க சந்தோஷ். பார்த்து டேக் கேர்மா. வாப்பா. போயிட்டு வரேம்மா. என்ன அப்படி வளர்த்தாங்க இப்படி வளர்த்தாங்கன்னு சொல்ற பிள்ளைங்களுக்கு மத்தியில அம்மாவை குழந்தை மாதிரி வளர்க்குறா என் புள்ள. நீங்க எனக்கு கிடைச்ச வரம்மா. இந்த வாழ்க்கை பூரா உங்களை பார்த்துக்கிறதுலே போகும்னா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க. நான் அம்மா கிட்ட நடந்துக்கிட்டதை நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. மகேஷ் சார் சொன்ன மாதிரி நான் மனுஷனா இருக்க கூட தகுதி இல்லாதவன். அண்ணா ஒரு டீ. சார் டீ. தேங்க்யூ. இந்த உலகத்திலேயே அம்மாவை புரிஞ்சுக்காம அவங்கள கஷ்டப்படுத்தின ஒரே ஜீவன் நானா தான் இருப்பேன் போல. எனக்கே என்ன நினைச்சா அசிங்கமா இருக்கு. சார் போலாமா சார்? இருங்க டீ சாப்பிட. அண்ணா அண்ணா இன்னொரு டீ. சார் தர்மம் பண்ணுங்க சார். எங்க அம்மாவுக்கு முடியல, ஆபரேஷன் பண்ணணும், பணம் கொடுத்து உதவுங்க சார். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். தினமும் இதே பொய்ய சொல்லி பிச்சை எடுக்குது சார். போமா. இருங்க அம்மா ஒரு நிமிஷம் இருங்க.
இதை பிடிங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி சார். சார் இந்த பொண்ணு தினமும் பொய் சொல்லி பிச்சை எடுக்குது சார். 500 ரூபா நோட்டை கொடுத்து ஏமாத்திட்டீங்களே சார். விடுங்கண்ணே, பணம் அந்த பொண்ணுக்கு இல்லை, அவ சொன்ன அம்மாங்கிற மந்திர சொல்லுக்கு. சரி சார். மா மா குட்டி குட்டி வந்துட்டியாடா? ஐயோ என் செல்ல குட்டி. குட்டி நீ லக்கேஜ் எல்லாம் கூட அதெல்லாம் பிடிக்காத. ஏன்டா இவ்வளவு லேட்டு? என்னாச்சு சொல்லு. என்னாச்சு? ஏன்டா இப்படி பாக்குற? உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குமா. நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, சாப்பிடுவோமா? நீங்க சாப்பிட்டீங்களா? நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் சாப்பிடாம இருப்பேனா? அம்மாண்ணா அம்மா தான். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். போ சீக்கிரம் போ. உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணியிருக்கேன். இட்லி பண்ணியிருக்கேன், புதினா சட்னி பண்ணியிருக்கேன், சாம்பார் பண்ணியிருக்கேன். சாப்பிடு. என்ன? அம்மா நீங்களும் உட்காருங்க. வேண்டாம் குட்டி, நான் எப்பவுமே நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே சாப்பிடுவேன். அதெல்லாம் இனிமே கிடையவே கிடையாது. நீங்க சாப்பிட்டே ஆகணும். உட்காருங்க, சேர்ந்தே சாப்பிடலாம். உட்காருங்கம்மா, உட்காருங்க 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 உட்காருங்க. இன்னைக்கு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட போறேன். ஓகே, உட்காருங்க. சாப்பிடுங்க. சரி, நீங்க சாப்பிட மாட்டீங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன்.